ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியாக பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான முள்ளு முறுக்கு எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். நார்மலாக நம்ம அரிசி மாவு முறுக்கு பண்ணுவோம்ல, அதே ஒரு மெத்தடில் தான் பண்ண போகிறோம். பட் இது முள்ளு முறுக்கு அப்படிங்கிறனால உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு உளுந்து போட்டு இதை ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஒரு தூசியோ அழுக்கோ இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கிட்டத்தட்ட ஒரு 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். நல்லா மசிய வேகணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா நசிய நம்மளுக்கு வெந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை அப்படியே டைரெக்டாக ஒரு பவுலில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஊற்றிட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு நல்ல நைஸான அரிசி மாவை எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடிய மாவு நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய், பட்டர் எது வேணால் போட்டுக்கலாம். ஒரு க்யூப் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் எடுத்த உடனே நம்ம தண்ணியோ தேங்காய் பாலோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த உளுந்து மிக்ஸில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. நம்ம பிழிகிறதுக்கு முன்னாடி இது கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் முள்ளு முறுக்கு இருக்கக்கூடிய மோல்டு போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம மாவு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வச்சிடலாம். நீங்கள் இதை நார்மல் முறுக்காக பிழிஞ்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சீவலெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த ஷேப்பில் கூட நீங்கள் பக்கோடா மாதிரி கூட எடுக்கலாம். ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை டைரெக்டாக எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை அப்படி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உடச்சி விட்டோம் அப்படின்னா இது நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த முள்ளு முறுக்கோட ஷேப்புக்கே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ எண்ணெயில் போட்டதுமே இதை திருப்பி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுங்க. அதேமாதிரி ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா வெளிப்பக்கம் நல்லா செவந்து போயிடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அது கணக்கு பண்ணி கொஞ்சம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடலாம். பொரிச்சது எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா முனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.